பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தவரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பு நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிராமநாதன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று ஓர் முக்கியமான தமிழர்களின் ஒரு வரலாறு, ஒரு வீரகாவியம், மீண்டும் ஒரு முறை தமிழர்களை தலை நிமிர வைத்த தலைவன், தமிழர்களுக்கான ஒரு வேட்கையை உருவாக்கிய ஒரு முதல்வன் என்று சொல்லி எங்களுடைய தேசிய தலைவரை பற்றி பல விடயங்கள் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். இந்த போராட்ட காலத்தில் தேசிய தலைவரால் முன்னெடுக்கப்பட்ட பல விடயங்கள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற இந்த வேளையில் தலைமை என்பதை ஏற்று தேசிய தலைவர் நடத்திய வழிகளை மறந்து இன்று புலம்பெயர் நாடுகளில் வருகின்ற செயற்பாடுகளை நீங்களும் அன்றைய போர்க்காலத்திலே மனோதத்துவ ரீதியான விடயங்களை அங்கே பகிர்ந்து கொள்ளும் ஒரு நோக்கிலே சென்ற அங்கும் பார்த்த பல விடயங்களை பார்த்திருக்கின்றீர்கள். இன்று இருக்கின்ற இந்த விடயங்களை உங்களுக்கு பார்க்கும்போது வண்ணம் தோன்றுகின்றது, நீங்களும் ஒரு தேசிய பற்றாளன் என்ற ரீதியிலே. எனக்கு உண்மையில இன்றைக்கு இங்க நடக்கிற விஷயங்களை கேள்விப்படும் போது அல்லது அறியும் போது நானே ஒரு தமிழனா இருக்கிறேன் என்று வெக்கமா இருக்கு. எங்கட ஊருடைய வரலாறு, நாங்க கடந்த 30 வருஷம் இந்த வரலாறுகளை நாங்க பார்த்து கொண்டு வரும்போது வார்த்தையாளர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பல தியாகங்களால, அர்ப்பணிப்புகளால, பல பேர், பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து நிர்மாணித்து நடத்திய தலைவர் என்று சொன்னவருடைய, எங்கட கௌரவ தலைவருடைய தலைமையின் கீழே நடந்தது. மிகவும் கட்டுக்கோப்பாக ஒரு தலைமையில ஒரு குறியீட்டுக்கு கீழே இவ்வளவு பல ஆயிரக்கணக்கில் உள்ளவர்கள் ஒன்றாக நின்றார். அந்த தலைமைகள் எடுக்கிற முடிவு அல்லது அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாமே மந்திரமாக எடுத்து அதை செய்து முடித்தார். அந்த இயக்கத்துல உள்ள பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்கள் கதைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், இந்த விஷயங்களை தேவையில்லாம கதையில மினைக்கிட மாட்டார்கள். எல்லா விஷயத்தையுமே செய்து காட்டுறதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு விடயமா உலக பல நிபுணர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நான் இதுல சொல்ற இந்த கருத்து என்னுடைய சொந்த கருத்து அல்ல. வெளிநாட்டில உள்ள ஐரோப்பிய மேலத்தேச நாடுகள்ல எங்கட விடுதலை அமைப்பு இயக்கங்கள் செயல்பாடுகளை பற்றி ஆய்வு செய்து வந்தவர்கள் கூறுகின்ற ஒரு பல முடிவுகள்ல இதுவும் ஒரு முடிவாக இருக்கின்றது. அதாவது இந்த அமைப்பு என்று சொல்லப்பட்ட இவர்கள் அவர்களை வார்த்தையால சாதாரண மனிதர்களாக நாங்க பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு புது பிறப்பெடுத்து புது விதமான முறையில விசேஷமாக இயங்குகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வெறும் செயல்பாட்டாலேயே தங்களை நிரூபிக்கிறவர்கள், வெறும் செயல்பாடுகளாலேயே தங்களுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் செய்து காட்டுபவர்கள். எதிரி என்பவன் மிகவும் பலவானாக இருக்கின்றான். அந்த பலவானாக இருக்கின்ற அந்த எதிரிய நாங்க ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் விழிப்போட இருந்து எங்களை இழக்க விடாம, எங்களுக்கு பெரிய ஆபத்துகள் வர விடாம பாதுகாத்து கொள்ளுகின்ற கடமை, சிந்தனை, செயல்பாடு எல்லாம் இணைந்துதான் அவர்கள் கட்டியெழுப்பப்பட்டு இருந்தவர். இதையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்
கட்டுப்படுத்தலுக்குள் திட்டமிடலுக்குள் கொண்டு வந்தவர் தேசிய தலைவர். அந்த தேசிய தலைவரின் இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட போராட்டமானது திட்டமிடல் படி சிறப்பாக அவரின் திட்டமிடலில் பல ஆண்டுகளாக 3 சதாப்தமாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் வழி நடத்தலில் ஒரு மாபெரும் தலைவனாக, ஒரு வீர புருஷனாக தமிழீழத்தில் வாழ்ந்தவர் தேசிய தலைவர். இந்த தேசிய தலைவரின் நிலைப்பாட்டிலே இறுதி யுத்தத்தில் நடைபெற்றதை பலரும் பல கோணத்தில் கதைக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவரின் இருப்பு அல்லது இல்லை என்பது நாங்கள் ஒரு புறம் வைத்துக் கொள்வோம். இந்த இருப்பு இல்லை என்பதை ஒரு புறம் வைத்துக் கொண்டால், இருந்தாலும் இறந்தாலும் இறைவன் என்று மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு தேசிய தலைவனின் அந்த இழப்பை வைத்து களத்தில் நின்று இறுதி நேரத்தில் வந்தவர்களும் புலத்தில் அரசியல் நடத்துகின்றவர்களும் அவர்கள் கூறு போடுகின்ற விதமாக செல்வதை நீங்கள் ஒரு உணர்வாளர் என்பது எனக்கு முழுமையாக தெரியும். தேசியத்துக்காக பல விடயங்களை செய்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஒரு உணர்வுள்ளவனாக நீங்கள் அப்படி பார்க்க மிகவும் கனதியான ஒரு விடயம். விடுதலை போராட்டம் என்று சொல்றது மிகவும் இறுக்கமாகவும் நேர்த்தியாகவும் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தோட கட்டாய பெயர் என்று சொல்லி வெளியில உள்ளவர்கள் அதை கொச்சப்படுத்துகிறார்கள். ஆனா ஒவ்வொருடைய விருப்பத்தின் பேரிலையும் ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளைகளோ தாங்களாக இணைந்து தாங்களாக சேர்ந்து தங்களுடைய அர்ப்பணிப்போடு எங்களோட இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு நிகழ்கால எதிர்கால சந்ததி நல்லாக வாழ வேண்டும் என்றது அவருடைய முக்கிய நோக்கம். அப்ப அந்த நிகழ்கால எதிர்கால சந்ததிக்காக தாங்கள் முன்னுக்கு வந்தவர்கள். எங்கட இந்த நிகழ்கால சந்ததியிலேயே நாங்க பல பேர் ஊரைய விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். அங்க போயிருந்து எங்களுக்கு நிதி உதவியாகவோ தார்மீக ரீதியாகவோ பல முறைகள்ல நீங்க எங்களுக்கு உதவுங்க. நீங்க போறது பிள்ளையண்டல்ல, அங்க போய் எங்கட பிரச்சனைய மறவாம அங்க தொடர்ந்து அதை சுறுசுறுப்பாக வச்சிருப்பதை நீங்க செய்யுங்க. நாங்கள் இங்க உள்ள வேலைகளை அப்ப 2 பகுதியும் இணைச்சு, அது ஒரு அரசு என்ற ஒரு நிர்வாகமா இருக்கிறபடியால பல நாடுகள் ஆயுதத்துல இருந்து பொருளாதாரத்துல இருந்து எதுவும் கொடுக்க தயார், எதுவும் கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு நிறைய பேர் இருக்கார்கள். ஆனா எங்களை பொறுத்தவரையில நாங்கள் அரசு என்ற ஒரு நிறுவனத்துக்கு வராதபடியால நாங்கள் தான் எங்களுக்கே உதவ வேண்டி வந்துடுது இல்லையோ. அந்த இதுக்காக நாங்கள் எல்லாரும் செய்து எவ்வளவோ முன்னேற்றமாக கொண்டு வந்தாங்க. கட்ட கடைசியில இது ஒரு உலக பூகோள அரசியல்ல உள்ள சில குழப்பங்கள் மாறுபாடுகள் இவைகளினால எங்கட விடயம் கழுத்து நெரிக்கப்பட்டு மௌனிக்கப்பட்டது. உண்மையான ஒரு போர்க்களத்துல நடந்த சமர்ல நடந்த வெற்றி என்று அல்ல. அது ஒரு பல நாடுகள் பல பேருடைய உதவியல் பல பேருடைய பங்களிப்புகளோடு காலத்து இறுக்கி எங்களை மௌனிக்கப்பட்டதான் அவர்கள் இல்லாத உணர்வுகள் வாழ்க்கை எல்லாவற்றையுமே நாங்க துச்சம் என்றெடுத்து அதை ஒரு சின்ன விஷயமாக எடுத்து அந்த குறிக்கோள் தான் எங்கள் மக்கள் இனம் இவர்களுடைய விடுதலை. இன்றைக்கு எங்களுக்கு தலைவனாக இருக்கிற ஊடாக அல்ல இந்த நிறுவனத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோட 100க்கு 150% நம்பிக்கையோட அந்த விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து இயங்கினர். ஆனா முனிக்கப்பட்ட இந்த அதிர்ச்சியான இந்த விஷயம் அங்க நடந்தபடியினாலே அவர்கள் எல்லோருமே அதாவது உள அதிர்ச்சிக்கு உட்பட்டு விட்டார்கள் இல்லையோ. எங்கட சமூகத்திலே என்றல்ல எந்த நாட்டிலையும் எந்த பெரிய அரசு பெரிய அணிகளுக்கு எதிராக நின்று சமராடி அவர்களையே தோற்கடித்தும் அவர்களையே திகைக்க பண்ணியும் இப்படி செய்த ஒரு அமைப்பு விரைவாக நடக்கும் போது சாதாரண மக்கள்ல இருந்து அதுவும் அந்த அமைப்போட இருந்த அங்கத்தவர்கள் எல்லாருக்குமே வார்த்தையால சொல்ல முடியாத உள ஷாக் அதிர்ச்சி என்றது அங்க எல்லாருக்குமே அது உருவாகி விட்டது இல்லையா. அப்ப அந்த உருவாக்க அந்த அதிர்ச்சி வந்தபடியினால அந்த அமைப்புக்குள்ள இருந்து சில சேவை செய்த அல்ல சில அனுபவம் உள்ள சில வாயாடிகள் அல்லது பல விஷயங்களை கதைச்சு பேசி அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் தலைவராகி விட்டார்கள்.
அவர்கள் ஒருவருமே தங்களோட தலைமைக்கு கீழே எல்லாரும் அணி சேருங்கோ, நாங்கள் அங்கால கொண்டு போறோம் அல்ல இங்கால கொண்டு போறோம் இப்படி கொண்டு போறோம் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்ல போனால் தங்களை வியாபாரப்படுத்துறதுக்காக அவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள் இல்லையோ. தங்களோட வாழ்க்கையை அங்கால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அல்லது அடுத்த கட்டத்துக்கு எதுவும் செய்யலாம் என்ற மாதிரியும், மற்றது அவர்களுக்கு தனிச்சிருந்து பழக்கம் இல்லை. போர் வீரர்களாக இதுகளாக இருக்கும்போது அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து வருகிற செய்திகளை நடைமுறைப்படுத்தித்தான் அவர்களுக்கு தெரியுமே ஒழிய, சுயமாக சிந்திச்சு சுயமாக திட்டம் போட்டு சுயமாக பிளான் பண்ணி எதுவும் செய்த அனுபவங்கள் அவைகிட்ட வெல்ல குறையுது. அப்ப இப்ப அவர்களுக்கு பின்னும் பெரிய ஒரு வெற்றிடம் கிடைச்சது. இதுல பெரிய ஒரு வெற்றிடம் கிடைச்சா போல அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் தான் தோன்றி தலைவர்களாக உருவாக தொடங்கிட்டார்கள். இப்ப இது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் போது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் நிதானமாக இங்க அவதானத்துல கொள்ள வேண்டும் என்று சொன்னா, எங்கட கடைசி யுத்த மௌனிப்பு காரணமாக இருந்த உலக அல்லது பிரதேச வல்லரசுகள் அவர்கள் எங்களை இந்த அங்கத்தவ பிள்ளைகள்ல கண் வைத்தார்கள். அவர்களை அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த பிரச்சனை அடுத்த ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ 2-3 சந்ததிக்கோ வரக்கூடாது. அப்படியாக இதை கருக பண்ணி அதை இல்லாம பண்ண வேணும் என்ற ஒரு செயல்பாட்டை அவர்கள் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதாவது தங்களுடைய பாதுகாப்பு இந்த அமைப்புகளினால செய்தார்கள். அது பலருக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு. அப்ப அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் எல்லாரையும் தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேரை குழு குழுவாக சேர்ந்தார்கள். அவர்களை குழு குழுவாக சேர்த்து வச்சு போட்டு தங்களுடைய செயல்பாடுகள் தங்களோட கொள்கைகளை மறைமுகமாக இவர்களுக்கு கொடுத்து இவர்களை அந்த ஒன்று சேர விடாம ஒரு தலைமையோ அல்லது ஒரு தன்மைக்குள்ளேயோ ஒரு முகப்பட்ட முறையில இவர்கள் உருவாக விடாம பல கவனமாக பாதுகாத்தார். தனித்தனியான ஆட்களாக இவர்களை உருவாக்கி அவர்களுக்கு நிதி உதவி எல்லாத்தையும் கொடுத்து தனித்தனியாக வச்சுக்கிறதுல பிரித்தாள்றதுன்றது பிரித்தானியருடைய தந்திரம். அது இன்றைக்கு நாங்கள் நேரடியாக எங்களுடைய சமூகத்துல நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது தேசிய தலைவர் தனித்தனியே அவருக்கான ஒரு நினைவேந்தலை செய்வது என்று, நினைவேந்தல் செய்வதற்குரியவர் அல்ல தேசிய தலைவர். ஒவ்வொருத்தரின் மனங்களிலும் இருக்கின்றார்கள், தேசிய தலைவர் தொட்டு மாவீரர் வரை ஒவ்வொருத்தரின் மனங்களிலும் இருக்கின்றார்கள். ஆனாலும் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது டென்மார்க்கை பொறுத்தளவில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் அங்கிருந்து நல்ல ஒரு செயற்பாடுக்குள் பல விடயங்களுக்கு முன்னெடுத்து வருவர் என்ற ரீதியிலே இந்த ஆரம்ப காலத்தில் இங்கு இருக்கின்ற பிரதிநிதியாக செயற்பாட்டாளராக இருந்தவர்கள் வந்தோரை இணைத்து உரிய முறையில் செயற்படாமை இவ்வளவு பிளவுக்கும் காரணமாக இருக்குமா? அந்த பாதிப்பில இருந்து தப்பி வந்தவர்கள் பிள்ளைகளுக்கு நான் வைத்தியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்ப இந்த 2009 உல அதிர்ச்சி இதுகளோட எங்கட தமிழ் பிள்ளைகள் இல்லையோ, இந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேருக்கு எனக்கு வைத்தியம் செய்யக்கூடிய, இப்ப என்னுடைய வைத்தியசாலைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு அங்க என்னுடைய வைத்தியத்துல இருந்தார்கள் இல்லையோ. அப்ப அந்த அவர்களோட நான் பேசும்போது அல்லது அவர்களுடைய வைத்தியத்துல செய்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன் இல்லையோ. இப்ப அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் முற்று முழுதாக உடைஞ்சு போய் மனம் உடல் எல்லாமே உடைஞ்சு போய் இருந்ததைத்தான் நாங்க நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. அவர்களை இணைச்சு விஷயத்துக்கு நீங்க தயாராக வேணும். உங்கள் தரவழியான அனுபவங்கள், உங்கள் தரவழியான இந்த தியாக மனப்பான்மை இதுகள் எல்லாம் உள்ளவர்கள், இந்த கருத்துக்களோட வாழ்ந்து வளர்ந்தீங்கள். நீங்கள் எங்களுக்கு பெரிய சொத்து. இப்ப நீங்கள் தான் அடுத்த கட்ட விஷயங்களுக்கு முக்கியமாக கொண்டு போக வேண்டிய இது ஒரு திடகாத்திரமாக அங்க வளர்த்தெடுத்து கொண்டு போகும். அப்படியாக அவர்களோட பேசும்போது அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் கூடுதலாக அவர்கள் சொல்றது, இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த ஐரோப்பிய இந்த வெளிநாட்டுல உள்ள சம்பந்தமான வேலைகள் ஆதரவுகள் இதுகள் செய்த ஆட்களை பற்றி இங்க வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் அறியக்கூடியதாக இருந்தது. அதை அறிஞ்ச பிறகு ஏற்கனவே இருந்த புண்ணில புலி விட்ட மாதிரி எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கு. என்ற இவர்கள் ஒருதருமே நேர்மையாக எங்கட சிந்தனைக்கு உரியவர்களாக இல்லை.
இவர்கள் எல்லாருமே தங்களோட தேவைக்கோ தங்களுடைய ஏதோ சிந்தனைக்காக இந்த அமைப்புக்குள்ள இருந்து நிர்வாகத்துக்குள்ள இருந்து தாங்களும் ஒரு வேலை செய்கிறோம் என்று அவர்கள் இயங்குறதா பார்க்கக்கூடியதா இருக்கே ஒழிய நாங்கள் அவர்களோட இணையவோ அல்லது அவர்களை எங்களோட இணைக்கவோ அவர்களோட கதைக்க பேசவோ எங்களுக்கு மனமே வருவதில்லை என்றுதான் பல பேருடைய கருத்துக்கள் இருந்து இப்படி பாதிப்போட வந்தவர்களோட சேர்ந்து இணைந்து செய்ததால அவர்களுக்கு நாங்க வழிகாட்டினாங்க வந்த ஒரு சமூகம் அதுக்கு நாங்க போர் சமூகம் என்று சொல்றோம். இங்க உதவி கண்டிருந்தோ இங்க உதவி செய்ய வேண்டி இருந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு சிவில் சமூகம் சமாதானமான ஒரு சமூகத்துலதான் இவர்கள் இங்க வாழுகிறார்கள். இந்த ரெண்டும் பெரிய வித்தியாசம். ஒரு போராட்டத்துக்குள்ள அடுத்த கணம் எனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லையன்னு சொல்லி எங்கட உயிரிய துச்சம் இல்லாம வாழ்ந்து வந்த அந்த கட்டத்துல இங்க பார்த்தா எல்லாரும் சொகுச சாப்பிட்டு திண்டு குடிச்சு நித்திர கொண்டு கார்கள் வாகனங்கள் எல்லா விதமான வசதிகள் எல்லாத்தோடையும் இங்க வாழ்கிறார்கள். தங்களோட ஓய்வு நேரங்கள் தங்களுக்குரிய இந்த நேரங்கள்ல தான் இந்த பொது விஷயங்கள் பொது வேலை என்று சொல்லி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விட இன்னும் சில பேர் அதுக்கு 100% அதுக்கு தியாகம் பண்ணியும் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவர்கள் சந்திச்ச மனிதர்களை பொறுத்தவரையில அவர்களால இந்த மனிதர்கள் இங்க செயல்படுகின்ற கதைக்கிற விதம் தங்களோட பேசுகிற விதங்களை அவர்களால ஏற்க இல்லாம போச்சு. உதாரணமாக எந்த நாட்டிலையும் யுத்தங்கள் இதுகள் முடிந்து என்று சொன்னா யுத்தத்துல போராடின போராளிகள் இவர்கள் எல்லாரையுமே கனம் பண்ணி நடத்தணும் இல்லையோ. ஆனா எங்கட வட்டத்திலே அவர்களைத்தான் எல்லாருமே பேசினார்கள் திட்டினார்கள். உங்களாலதான் நாங்க இவ்வளவு காலம் அங்கேயே கஷ்டப்பட்டு நாங்கள் இப்ப இங்கேயும் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வந்திருக்கிறீங்க. அப்ப அது ஒரு நெகட்டிவ் சைடா தான் பார்த்தார்கள் இல்லையோ. அப்ப இந்த விஷயம் உலக தாக்கங்கள் ஏற்கனவே இருந்த அதிர்ச்சிக்கு இது இன்னும் பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்து அந்த அதிர்வுகள் எல்லாவற்றையும் இன்னும் வேதனை உள்ள ஆழமான புண் போட்ட விஷயமாக உருவாக்கி கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த இடத்துலதான் நீங்க கேட்ட கேள்வி உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த தேசிய தலைவருடைய இந்த விஷயம் எப்படி கையாளப்பட வேணும், அவருக்கு நாங்கள் கடைசி அஞ்சலி செய்ய வேணுமா செய்யக்கூடாதா, அதை எப்படி நடத்த வேணும், இதென்ன வேணும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால மிக நீண்ட நாளாக இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷமாக எங்களுக்கு முன்னால இருக்கிற கேள்வி. அப்ப இந்த கேள்வியை நாங்க தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னா இதை ஒரு 3 தளமாக பிரிச்சு பார்க்கணும். போராட்ட விடயத்தின் ஒரு தலைவனை நாங்க பார்க்கும் போது அந்த தலைவன் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதரை நாங்க வெறும் தனி மனுஷனாக நாங்க பார்க்க கூடாது. அதாவது குடும்பத்துக்குரிய இப்ப உதாரணமாக டென்மார்க்ல நடந்த அவருக்கு இறப்பு நிகழ்வு நடத்தி சோக நிகழ்வு நடத்தின அவருடைய அண்ணாவுடைய பிள்ளை என்று இருக்கிறதானே, அதை இப்பவுமே அவரை தங்களோட குடும்பத்தின் ஒரு அங்கத்தவராகத்தான் நினைக்கிறார்கள் இல்லையோ. அந்த கட்டத்துக்குள்ளே அவர் இல்லை. அவைகள் நினைச்சதை செய்ததை நான் பல சொல்ல வரே இல்லை. அது அவர்கள் தங்களுடைய உறவு நிமித்தம் அதை செய்தார்கள், அது அவர்களுடையது. ஆனா நாங்கள் எங்களோட போராட்ட தலைவர்களை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் குடும்ப வட்டத்துக்குள்ள இல்லாத ஆக்கள், குடும்ப வட்டத்தை ஒப்போ விட்டுட்டு தான் அவர்கள் வெளியில வந்தவர்கள் இல்லையோ. எனக்கு குடும்பம் வேண்டாம் அதுவும் வேண்டாம், எனக்கு பொது மக்கள் பொது இனம் அந்த சமூகம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று சொன்ன அந்த நரோ மைண்டர் ஒடுங்கின மனநிலையில இருந்து அவர்கள் உடைச்சு கொண்டு வெளியே வந்துட்டார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே வெளியே வந்துட்டார்கள் இல்லையோ. அப்ப அவர்கள் எல்லாரும் அந்த சமூகத்துக்கு அந்த பிரதேசத்துக்குரிய மக்களாக வந்துட்டார்கள் இல்லையோ. அப்ப குடும்ப மண்டதை வெற்றி அடைந்து குடும்ப மண்டதை தள்ளி உதறி வீசி போட்டு அவர்கள் அந்த மக்களுடைய அந்த இனத்துக்குரிய தலைவர்களாக தங்களை வரித்து கொண்டு வந்துட்டார்கள் இல்லையோ. அந்த மனிதர்களை பொறுத்தவரையில இழப்பு என்றது எப்பவுமே கிடைப்பது கிடையாது. அவர்களுக்கு இழப்போ தோல்வியோ இதுகளோ அங்க கிடைப்பது கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னா அந்த இனத்தினுடைய செயல்பாடுதான் அங்க அவர்கள் நெறிப்படுத்தினவர்கள் இல்லையோ. அப்ப அந்த இனத்தினுடைய உளவியல்ல ஒரு பகுதி அவர்கள்
அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தவர். ஆனா இப்ப எங்கட சமூக இந்த தலைவர்களை பொறுத்தவரையில வந்து எங்கட இனத்துக்கு அப்பால் படவும் வந்துட்டார்கள். அதாவது உலக அளவிலேயும் அவர்கள் வந்து பல சமூகங்கள், இப்ப நாடற்ற சமூகங்கள், இப்படியான சமூகங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு உதாரண புருஷர்களாகவே அவர்கள் வந்துட்டதை நாங்க வந்து பார்க்கிறோம் இல்லையோ. இன்றைக்கு வேற எத்தனையோ நாட்டு மக்கள் வந்து இந்த எங்கட விடுதலை போற எங்கட விடுதலை அமைப்புகள், நிர்வாகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் துருவி துருவி ஆராய்கிறார். அவர்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள, விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியம் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா மிக ஒரு நேர்த்தியாக, ஒரு பிரச்சனை இல்லாம, எந்த குழப்படியும் இல்லாம, தேவையில்லாத எதிரிய வந்து இன அழிப்போ இதுகளோ இல்லாம ஒரு கௌரவமான ஒரு அறமுறையில் அறப்போராட்டம் செய்து வந்த ஒரு அமைப்பு. அதனால அது வந்து பல வெளிநாட்டு நாடற்ற மக்களுக்கும் அது ஒரு முக்கிய அப்போ இன்றைக்கு எங்கட கௌரவ தலைவரை வந்து நாங்க கூடுறதா இருந்தால் அவர் குடும்பத்தில இருந்து அப்பால் பட்டுட்டார். எங்கட நாட்டு இனத்துக்காக அதுக்கு தலைமையெடுக்க வந்தவர். அந்த நிலையில இருந்து கொண்டு இன்றைக்கு வந்து தற்போதைய காலகட்டத்துல வந்து அவர் வந்து அகில உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஆளாக இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையோ. அப்ப இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாத்மாக்கள், பெரிய ஆத்மாக்கள் இல்லையோ, இவர்கள் எல்லாம் சின்ன மனிதர்களுக்குரிய சிறு ஆத்மாக்கள் என்று இல்லையனா, இவர்கள் வந்து பெரும் ஆத்மாக்கள் இல்லையோ. இந்த பெரிய ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு காலமே இறப்பு என்றதோ ஒரு முடிவு என்றதோ கிடையவே கிடையாது. இவ்வளவு கட்டுக்கோப்போடு தலைவர் வாழ்ந்த காலங்களிலே உலகளாவிய ரீதியில் வாழ்ந்த தமிழர்கள் கட்டுப்பாடாக இருந்து அவரின் கொள்கைக்கு கீழ் பலரையும் கொண்டு சென்றவர்களும் தாயகத்தில் களத்தில் நின்றவர்களுமாக இன்று வந்திருக்கின்ற இந்த பிரிவினை என்பது இல்லாமலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான உங்களுடைய தேசிய நோக்கு பகுதிகளோடு நாங்கள் பார்த்துக் கொள்வோமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அந்த அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டு, அதிர்ச்சியால தெளிவாக சிந்திக்க முடியாம, ஒற்றுமைக்கு வர முடியாம, ஒரு பொது கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம அவர்கள் வந்து உளவியல் ரீதியாக சுக்குநூறாகப்பட்டு போய் இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த சுக்குநூறாக இருக்கப்பட்டு இருக்கிற இந்த வேதனை பல வகையில் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் இல்லையோ. சில பேர் விரக்தியிலிருந்து ஒதுங்கிறதே தங்களுக்கு முக்கியமான விஷயம் என்று சொல்லி ஒதுங்கி இருப்பது அல்ல மறைஞ்சிருப்பது, அப்படி பல முறைகள்ல இயங்கு. இந்த இடத்துலதான் நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த முதலாவது சந்ததி என்றது வந்து ஒரு பக்க துணையாக இருந்து இப்ப எங்களுடைய இரண்டாவது அல்லது மூன்றாவது சந்ததிகள் வந்து துளிர்த்து எழும்ப வேணும். அவர்கள் வந்து எங்களுடைய விஷயங்களை வந்து பொறுப்பெடுக்கக்கூடிய நிலைக்கு வரணும். அவர்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள், விளக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த முதலாவது சந்ததி, இந்த அங்க இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னா. இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கற்றுக் கொடுப்பவர்களாக இல்லை, பிரிவினையை நகர்த்தி செல்பவர்களாக வருகின்ற அரசுகளுக்கு இவர்கள் வழிவகுப்பவர்களாக இருக்கின்றார்கள். இது எங்களுடைய இந்த நாங்கள் இவ்வளவு காலம் போராடிய போராட்டத்தை மீண்டும் மழுங்கடித்து அரசுகளுக்கு ஒரு நல்ல வழியை தேடி கொடுத்து எங்களை நாங்களே கீழ்நோக்கி கொண்டு செல்கின்ற பணியாக இருக்கின்றது அல்லவா இவர்களின் பணிகள்? நீங்க சொல்றது சால பொருந்தும் இன்றைக்கு நடக்கிற விஷயங்களுக்கு. ஏனென்று சொன்ன உல அதிர்ச்சி, உல தாக்கம் உள்ளவர்கள் வந்து கடைசி வரையும் சேர்க்க இயலாது, கடைசி வரையும் சேர மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய சிந்திக்கின்ற மூலப்பகுதி வந்து இயங்குவது கிடையாது. அவர்கள் வந்து உணர்வு ரீதியான மூளை தான் அங்க வந்து வேதனை அடைஞ்சு போய் இருக்கு. அப்ப அந்த உணர்வு மூளைக்கு மாத்திரம்தான் அவர்களுக்கு வேலை இருக்கு இல்லையோ. அதனாலதான் நான் இதுல வந்து முதல் ஆலோசனையாக உங்களுக்கு முன்னுக்கு சொன்னேன் என்று சொன்னா, இந்த இவர்களுக்கு வந்து அந்த தெளிவான நுண்ணறிவு சிந்தனை, இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணறிவு, அந்த பகுதி வந்து இவர்களுடைய செயல்பாட்டில் வந்து மிக மத்தியமமாக, அதுக்காக இல்லையன்று இல்லை, மத்தியமமாக குழப்பமாக இருக்கிறபடியால அதை தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பிள்ளைகள்.
எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேரப்பிள்ளை, இவர்கள் தான் அதை தெளிவாக சிந்திக்கக்கூடியது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு 50 விதமான முறையில கருத்துக்களை முன்வைக்கின, 50 விதமாக விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா இளம் பிள்ளைகள், உதாரணமாக இப்ப எங்களுடைய அனுபவத்துல நாங்கள் பார்க்கிறேன்னு சொன்னா, இங்க உதாரணமா இப்ப அடுத்த சந்ததி என்று சொல்றவர்கள் இங்கத்திய பல்கலைக்கழகங்கள்ல பட்ட படிப்புகள் எல்லாம் செய்து முடித்தவர்கள் இல்லையா? இந்த பட்ட படிப்பு முடித்த இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கருத்துக்களை தெளிவானது எது சரி எது பிள்ளை என்றதை முடிவெடுக்கக்கூடிய அனுபவம் அவையிட்ட தாராளமாக இருக்கு. இப்ப நீங்க 50 விதமான கருத்துக்கள் 60 விதமான கருத்துக்களை முன் வச்சாலும் அதுக்குள்ள அவர்கள் எது நேர போகுது, எது சரியா போகுது, எது பிள்ளையா போகுது, எது பின்னுக்கு போகுது, எது நெகட்டிவ், எது பாசிட்டிவ் என்றது இதை வகைப்படுத்தி எடுப்ப. அதான் அந்த முன்மூளையினுடைய சிறப்பான செயல்பாடு பகுத்தறை, அதாவது வகைப்படுத்தி எடுக்கிறது. ஒரு சமூகத்தில் உள்ள தரவுகள் எல்லாவற்றையும் வகைப்படுத்தி எடுக்கிறது தான் அந்த அறிவு மூளையினுடைய முக்கியமான செயல்பாடு. அது இந்த மேலத்தேச பல்கலைக்கழகங்கள்ல மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கப்படுகின்றது. அது எல்லா துறையிலையும், இன்ன துறை என்ற அல்ல, எல்லா துறையிலையும் அந்த நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற பகுதி தான் இங்க பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நுண்ணறிவை வச்சுதான் அவர்களுக்கு படிப்புகள் கற்றல்கள் செய்து கொடுக்க, அவர்களால இதை பகுத்து பிரிச்சு பார்த்து இதுல சரி பிள்ளை கண்டு தங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு நிறைய இடம் இருக்கு. பகுத்து ஆய்வு செய்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதற்கு முதல் இருந்தவர்கள் உதாரண புருஷராக இருக்க வேண்டும். தேசிய தலைவர் அவர்களும் மாவீரர்களும் உதாரண புருஷர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்று புலத்தில் இருக்கின்ற செயற்பாட்டு குழுக்கள் இடையே ஒரு விட்டு கொடுப்பின்மை காரணமாகவும் கூட இந்த விடயங்கள் இருந்து வருகின்றது என்று பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. நாங்களும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு இணைவில்லாமலுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிவினையை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பட்சத்தில் எங்களுக்கான தீர்வு பின்னோக்கி செல்லும் ஒழிய முன்னோக்கி வருவதற்கான காரணம் இல்லை. அந்த வகையிலே இந்த தலைவருக்கான அவருக்கான வீர நிகழ்வு என்பது உண்மையிலேயே பலராலும் நாங்கள் பேசுகின்ற போது அவர்கள் கூறப்பட்ட விடயங்கள் இருக்கின்றார் இல்லை என்பதற்கு அப்பால் அவருக்கென்று ஒரு மாவீரர் நாளோ அவருக்கென்று ஒரு வீர வணக்கமோ செலுத்த தேவையில்லை. மக்களின் மனதில் வாழ்கின்ற ஒருவருக்கு அப்படியான ஒரு வீர வணக்கம் செலுத்த தேவையில்லை என்று கணிப்படி இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் இந்த விழிப்பு நிகழ்ச்சியில் இன்று உளவியல் நிபுணர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து இந்த விடயம் பற்றிய ஒரு பார்வையாக இன்றைய விழிப்பு நிகழ்வில் கொண்டு வந்திருக்கின்றோம். இணைவது பலம், இணைந்திருப்பது நலம். அதனால் எங்களுக்குள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி நாங்கள் ஒரு தெளிவுள்ள மனிதர்களாக வாழ்ந்து எமது மக்களுக்கான ஒரு விடிவை காண்பதற்கு பிளவுபடாமல் நிற்பதே நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்பதன் மூலம் எத்தனையோ நல்ல விடயங்களை சாதிப்பது மட்டுமல்ல, எங்கள் மக்களுக்கான ஒரு விடிவை காண முடியும். இவ்வளவு தூரம் நாங்கள் பல இன்னுயிர்களை கொடுத்திருக்கின்றோம், மாவீரர்களை கொடுத்திருக்கின்றோம், மக்களை இழந்திருக்கின்றோம், மொழிவாய்க்கால் செம்மணி என்று சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றது. இதுகளை எல்லாம் உணர்ந்தவர்களாக புலம்பெயர் அமைப்புகளும் விட்டு கொடுத்து தாயகத்தில் இருந்து வந்தவர்களும் தனித்தனி செயற்படாமலுக்கு இவர்களுடன் நின்று செயற்படுவதே சிறப்பு என்று கூறிக்கொண்டு இன்றைய விழிப்பு நிகழ்விலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, நீங்கள் கலந்து கொண்டு இந்த விழிப்பு நிகழ்வு. நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கூறி தொடர்ந்து சந்திப்போம். நல்லது. விழித்திருப்போம், செயற்படுவோம். தமிழர்கள் நாம் ஒன்றிணைவோம். தலைவனின் வழியே அவன் சொன்ன வேதம் கேட்டு நாங்கள் இறுக பற்றி கொண்டு இவன் அவன் என்று தனித்தனியே நில்லாது எல்லோருமாக இணைந்து நின்று ஒரு நல்வழியை நமது மக்களுக்காக எமது விடிவுக்காக கொண்டு செல்வோம். அதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு விழிப்போடு அடுத்த விழிப்பு நிகழ்வில் இன்னொருவரோடு இது பற்றிய விடயங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து
புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழித்தெழு விழிப்பு